ஆன்லைனில் வந்துட்டு ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்ட் டைம் இல்லைனா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ₹18,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் எனக்கு வந்து ரிசீவும் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹13,714 ரிசீவ் ஆயிருச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ₹4,385 பெண்டிங்கில் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும். அடுத்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி வந்து நமக்கு வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டேட் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதினா ஆல்ரெடி வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அடுத்தது 9ஆம் தேதி வந்து அடுத்த பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணுறாங்க. ஸோ 100% ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேலரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் எஃபோர்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து இதில் சம்பாதிக்க முடியும். ஸோ எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஒன் வே ஏர்னிங் கிடையாது. இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்டான வேஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஜெனரேட் வந்து பண்ணலாம். அடுத்தது இதில் எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃப்லீட்டிங் கம்பெனி அப்ளிகேஷன் தான். ஸோ அஃப்லீட்டிங் அப்படின்னதும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பொருளை வந்து சேல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சேல் கிடையாது. பட் அதே மாதிரி தான் சேலிங். ஸோ என்னடா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேங்கிங் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பே நோ பே லேட்டர், அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட், செக்யூர் கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோனு, கோல்டு லோன், இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சேல் பண்ணணும். இதை சேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி சின்ன அமௌண்ட்லாம் இருக்காது, பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்கோட கிரெடிட் கார்டுமே மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஒவ்வொரு கிரெடிட் கார்டையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து தேவைப்படுது அப்படின்னா இதில் இருந்து ஒரு லிங்கை ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணணும். அந்த லிங்க் மூலமாக அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹2,400 ப்ளஸ் ஒரு ₹240 போனஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து இதில் வந்து கிரெடிட்டட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட் டேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பாருங்கள் ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணிங்கன்னா ₹2,400 ஒரு ₹240 போனஸ், ஒரு 1000 செட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் போனஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது மாதிரி ஒரு 10 கார்டு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. பட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்து சேல் ஆகாது. நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப் மூலமாக லிங்கை வந்து ஜெனரேட் பண்ணி அது மூலமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா அதுக்கான பேமெண்ட்டை நீங்களே வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படா சேல் பண்ணி இதில் வந்து லிங்க் ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு கிரெடிட் கார்டை சேல் பண்ணணும் இல்லை வந்துட்டு எந்த ஒரு பர்சனல் லோனை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ AU பேங்கோட கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அது மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டு பற்றின டீட்டெயிலும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். அப்போ இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் வாட்ஸ்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு இந்த டேட்டா அப்படியே ஷேர் ஆகும். ஷேர் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு லிங்க் ஒன்று டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த லிங்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க வந்து அது மூலமாக அப்ளை பண்ணி கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்களோ இந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆயிரும். இப்படி தான் நம்ம ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன். ஸோ பர்சனல் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவோ கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பர்சனல் லோன் தேவைப்படுது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்கை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இருந்து நீங்கள் லிங்கை ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கிரெடிபி, மணிவியூ, லோனு, ஃபீப்பு, அதுக்கப்புறம் நைரா, கேஷி,
கிஷான், அப்புறம் வந்துட்டு எம்பாக்கெட், ப்ரிஃப், ஜெப், இது மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து லிங்கை ஜெனரேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அண்ட் ஹோல்டு அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரியான லிங்கை மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் இருக்குது. இது வந்து ஒர்க்கிங்கில் இல்லை அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மார்ட் காயின் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அந்த லிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல், சின்ன சேனலோ பெரிய சேனலோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த சேனலாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் ஒரு சேனல் இல்லை வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டோட ஃபோட்டோவை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதோட மெயின் ஃபியூச்சரை வந்துட்டு கீழே டைப் அடித்து இதை வந்து ஃபேஸ்புக்கில் கீழே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதில் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை பார்க்குறவங்க யாருக்காவது வந்து கிரெடிட் கார்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு பிக்சரை வந்து எடுத்துக்கோங்க. அந்த கிரெடிட் கார்டு பிக்சருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து வேறு ஏதாவது ஹைலைட்டான பெனிஃபிட் இருக்கும்ல அந்த கிரெடிட் கார்டில். ஸோ அந்த பெனிஃபிட் ஒரு 4 பெனிஃபிட்டை ஷார்ட்டாக கீழே டைப் அடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அப்ளை நவ்னு டைப் அடிச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதில் கிடைக்கிற லிங்கை எடுத்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை வந்து பார்க்குறவங்க ஸோ அதை பார்த்துட்டு யாராவது அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. அப்போது அங்கேருந்து உங்களுக்கு லீடு வந்து ஜெனரேட் ஆகும். இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த வே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே நீங்கள் வந்து பிகினர் லெவலில் தான் இருப்பீங்க. பிகினர் லெவல், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டு, ப்ரோ அப்படின்னு அடுத்தடுத்து இதில் லெவல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர். நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணதும் நம்ம ஒரு பிகினரை தான் ஜாயின் பண்ணுவோம். பிகினர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ. இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து 2 சேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணி ப்ரோ அப்படிங்கிற இந்த வெர்ஷனுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இந்த 2 சேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரெடிட் கார்டு, லோனு, ஏதாவது 2 பேரும் உங்களோட லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லோன் எடுத்துட்டாங்க அப்படின்னாலோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட் கார்டு அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னாலோ அதுதான் 2 சேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து பிகினர் லெவலில் இருந்து ப்ரோ லெவலுக்கு வந்து வந்துடுவீங்க. இந்த ப்ரோ லெவலில் வரும்போது என்னடா அப்படி பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோ லெவலுக்கு வரும்போது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண விதமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் ஒன்று ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். இது ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 5% பே அவுட். இப்போ நீங்கள் நார்மலாக பிகினர் ஸ்டேஜில் வாங்கக்கூடிய பேமெண்ட்டை விட இதில் வந்து அதிகமாக ஒரு 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்கம் போனஸாக ஒரு 100 Z காயின் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணக்கூடிய எவ்ரி சேலுக்கும் உங்களுக்கு 750 Z காயின் வந்து இதில் வந்து ஆடட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரோ வெர்ஷன்லேருந்து எக்ஸ்போர்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து மாறணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ள, அதாவது 30 நாளைக்குள்ள 5 சேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோவில் இருந்து எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுவீங்க. இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் விதமாக இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரோ வெர்ஷன்லேருந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கேன். இப்போ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இதில் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளைம் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன், ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஹெட்ஃபோன் தான் கிடச்சிது. இதை வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு கன்வெர்ட் ஆகும்போது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தருவாங்க. அப்போது இது மாதிரி உங்களுக்கு கிளைம் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1399 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆர்டர் சம்மரில் பாருங்கள் 0 அப்படின்னு இருக்கும். நம்ம ₹1 கூட பேமெண்ட் வந்து பண்ணோன்னா ஸோ ஃப்ரீயாகவே இந்த ஹெட்செட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டு. உங்களுக்கு இதை ப்ரூஃபோட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருந்தேன். இந்த ஹெட்செட் தான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். 1399 ரூபா. அமௌண்ட் பே பண்ணது 0. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்து நம்ம அப்டேட் ஆகும்போது அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ல இருந்து ஜெனியஸ்க்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள, அதாவது 30 நாளைக்குள்ள 11 சேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ல இருந்து ஜீனியஸ் லெவலுக்கு நம்ம வந்து அப்கிரேட் ஆயிடுவோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2000 செட் காயின் வந்து எவ்ரி சேலுக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது போனஸாக உங்களுக்கு
ஹோல்டருக்கு ஒரு 500 செட் காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதே இது வந்து இந்த எக்ஸ்போர்ட் லெவலில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் வெல்கம் போனஸாக ஒரு 250 செட் காயின் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 10% பே அவுட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1000 செட் காயின் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சேலுக்கும் எக்ஸ்ட்ரா 1000 செட் காயின் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணும் விதமாக இதில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட விசிட்டிங் கார்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தருவாங்களோ அது எல்லாமே இதில் வந்து தருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு அதை டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஆப்ஷனும் இதிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு, இது வந்து ஆஃபர் லெட்டர். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தருவாங்கல்ல, ஸோ அந்த ஆஃபர் லெட்டர் முதற்கொண்டு இதில் வந்து கிடைக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து விசிட்டிங் கார்டு வேணும்னாலும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணனாலும் அதையும் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் அதிகமாக ரெஃபரல் பண்ணுறது மூலமாக, ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு iPhone 14 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு LED டிவி, அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் ஹோம் தியேட்டர், அப்புறம் ஃபோர்த் ப்ரைஸ்லேருந்து 10th ப்ரைஸ் வரைக்கும் வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 20வது ப்ரைஸ் வரைக்கும் ஹெட்ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. 21லேருந்து 50 ப்ரைஸ் வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுக்குறாங்க. 50லேருந்து 100 ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ வந்து ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் நிறைய பேரை ரெஃபர் பண்ணி நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து ப்ரைஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வழியிலையும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டும் இதில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இதில் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு மேனுவலாக வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களோட லீட்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மற்ற நிறைய வீடியோஸ்லாம் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்பாதீங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஏமாற்றணும் அப்படின்னா அவங்களோட ஆசையை வந்து தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் வந்து பண்ணி ஜாயின் பண்ணுற ஒர்க்கை வந்து மோஸ்ட்லி வந்து நம்பாதீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானும் வந்துட்டு அந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் எதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணலை. நான் சொல்கிற ஒரு சில இந்த மாதிரியான ஆப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்கர் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது வேணால் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்னு தேடுறீங்களா? ஸோ இன்றைக்கி ஒர்க் பண்ணி நாளைக்கு சேலரி வாங்கி அந்த வேலைக்கான சேலரி நாளையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப்பே வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க்கு வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து ரெவன்யூவை வந்து ஜெனரேட் பண்ணி தரணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒர்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளாக்கரை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிளாக்கரில் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் வந்து நிறைய போஸ்ட்டை வந்து எழுதுறது மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம். நான் வந்து இது வரைக்கும் பிளாக்கர் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் பிளாக்கரில் நான் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி ட்ரஸ்டடான ஒரு ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து 1000 ரூபா டெபாசிட் பண்ணால் டெய்லி 100 ரூபா தருவான். அந்த மாதிரி இதை தயவு செஞ்சு நம்பி காசை வந்து டெபாசிட் வந்து பண்ணாதீங்க. என்றைக்குமே அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அது மூலமாக சும்மா இருந்தாலே உங்களுக்கு டெய்லி 10 ரூபா வரும் அந்த மாதிரி சொல்கிற ஜாப்பை வந்து மோஸ்ட்லி நம்பாதீங்க. நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக்கரோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அதை காமிக்கிறேன். அது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் வந்து உங்களோட லைஃப் டைமுக்கு அதில் வந்து ஏர்னிங் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா கூட ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாவது ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சும்மா தான் இருக்கேன், மொபைல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து இந்த ஆப்பில் இருந்து நீங்கள் ஜெனரேட் வந்து பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.